ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அன்புள்ள தாய் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. நீதிமொழிகள் 31 அதிகாரம் 26 வசனம். அம்மாவை பற்றி படம் ஒன்றை வரையச் சொன்னார்கள். அம்மாவுக்கு 12 கைகள் தேவை என்றான் ஒருவன். ஏன் என்றான் இன்னொருவன். எங்கள் வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் கவனிக்க எங்கள் அம்மாவுக்கு 12 கைகள் இருந்தாலும் போதாது என்று கூறினான். ஆம், அநேக வீடுகளில் அம்மாவிற்கு இணை அம்மாவே. அம்மா ஒரு ஆசிரியை, துப்புரவு தொழிலாளி, தோட்டக்காரர், நர்ஸ், மருத்துவர், ஆலோசகர், பயிற்சியாளர், சமையல்காரி, சலவை தொழிலாளி, போதகர், இன்னும் பல வேலைகள் அவருக்கு உண்டு. இதையெல்லாம் செய்துவிட்டு தவறு நடந்தாலும் இளகிய மனதுடன் சாந்தமாக குடும்பத்தில் எல்லோரிடமும் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இத்தனை வேலைகளையும் கவனிக்கும் அம்மாவிற்கு 2 கைகள் எப்படி போதும்? அடுத்து என்ன? 6 கண்கள் அம்மாவிற்கு வேண்டும். 6 ஏன்? பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அம்மாவுக்கு சில நேரங்களில் தெரியாது. டேய், என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்பார்கள். எனவே மூடின கதவுகள் வழியாக பார்க்கக்கூடிய 2 கண்கள் வேண்டும். தலைக்கு பின்னாடியும் என்ன நடக்கிறது என்று அம்மா தெரிந்து கொள்ள 2 கண்கள் அவசியம். வழக்கமான 2 கண்கள் வார்த்தைகள் எதுவும் பேசாமலேயே பிள்ளைகளிடம் தொடர்பு கொள்ளவும், அன்பை பகிர்ந்து கொள்ளவும், பிள்ளைகளை விளங்கி கொள்ளவும் உபயோகப்படுகின்றன என்று கூறினார். அடுத்தது என்ன? எங்கள் அம்மாவுக்கு அதிகப்படியான கண்ணீர் வேண்டும். கண்ணீரா? எதற்கு? சந்தோஷம், கவலை, ஏமாற்றம், புகழ்ச்சி என்று எல்லா நேரங்களிலும் கண்ணீர் விட வேண்டும். இதுதான் அம்மா என்றான் ஒருவன். ஒன்றை மறந்துவிட்டேன். சில நேரங்களில் அவர்கள் கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காகவும், அவர்களது கஷ்டத்தையும் வேலை பளுவையும் விளங்கிக் கொள்ளாத கணவருக்காகவும் இரகசியமாக அழுது ஜெபிக்க வேண்டுமல்லவா? அப்படியென்றால் எவ்வளவு கண்ணீர் தேவை? முதலாவது, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அம்மாவா? வெரி குட். உங்களை மதிக்கின்றோம். உங்களுக்காக நாங்கள் எங்கள் தொப்பியை கலற்றி உயர்த்தி காட்டுகின்றோம். 2வது, உங்கள் அம்மாவை மதிப்பது போன்று உங்கள் கணவரின் அம்மாவையும் நீங்கள் எந்த அளவிற்கு மதிக்கின்றீர்கள்? அப்படி மதிப்பு கொடுக்காமல், கொடுக்க வேண்டிய கனத்தையும் உதவியையும் செய்யாமல், அவ்வப்பொழுது அவர்களுடன் தொடர்பு கொள்ளாமல், பார்க்க தருணம் கிடைக்கும் பொழுது சந்திக்காமல் அலட்சியம் செய்தால், அப்படிப்பட்ட அம்மாவாகிய உங்களை என்னவென்று சொல்வது? ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் மாற்றிக்கொள்ள ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.